ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்மளுக்கு கைக்கூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், சில நேரம் நம்ம விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அதற்காக நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதுங்க, அதை நினச்சி புலம்பவே கூடாது. ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எதையும் எப்போவுமே எந்த நேரமுமே நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணுங்கிற அந்த விருப்பத்தில் தான் இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 138:8 ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அப்படின்னா நான் துக்கமாக இருப்பேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்காரு. அந்த துக்கத்தையும் சரி பண்ணுவதற்கான வழியும் அவர்கிட்ட இருக்குது. நான் சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து தந்திருக்கிறார். நான் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில் கடவுள் சில தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால் எதுவுமே எப்போதுமே தெய்வத்தோடைய சித்தத்தின்படி தான் நடக்குதுங்கிறத நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வராது. காட் பிளஸ் யூ. ஆமாம்.